நேத்தி வந்து பிரபாகரன் அண்ணமகன் குறித்து வந்து சீமான்ட்ட புதிய தலைமுறை செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பீப் சவுண்ட் வர மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாப்புல. பீப் சவுண்ட் அவங்க போட்டாங்க. லைவ்ல ஆனால் பட் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? லைவ்ல ஆனால் இப்போ இல்லை ஒன்று. ஆனால் அந்த வீடியோ ஃபேக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார். நாம் தமிழ் தம்பி வந்து ஒருத்தர் எல்லா வீடியோலையும் போய் சொல்லிட்டு இருந்தார். நான் பார்த்தேன், என்னடா அவர் ஃபேக்குங்கிறாரு, உண்மைதானே பேசியிருக்காரு புதிய தலைமுறையில். அப்படி புதிய தலைமுறை செக் பண்ணால் புதிய தலைமுறையில் பீப் சவுண்டு தான் வருது. பிக்காலிங்கிற வார்த்தை இல்லை. பிக்காலிங்கிற வார்த்தைக்கு பீப் போட அவசியம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு விட்டுறேன். அடுத்தது பிக்காலிங்கிற வார்த்தைக்காக வந்து பத்திரிகையாளர் மன்றம் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய வேல்யூ இருக்கான்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூலாம் கிடையாது. அடுத்தது நாம் தமிழ் ஐடிவிங்கில் பரப்புறாங்களா ஒரு வீடியோ ஒன்று. அந்த வீடியோ எதுனா வீடியோ வந்து புதிய தலைமுறை ஃபுட்டேஜ் தான். அது வீடியோ ஃபுட்டேஜ் அதுதான். ஆனால் ஆடியோ அது கிடையாது. பார்த்துங்க, ஆடியோ இவங்க எடிட் பண்ணி இவங்க வச்சிருக்காங்க. இல்லைனா ஒரிஜினல் வீடியோ காட்டுங்க, நாங்கள் இந்த மீடியாலேருந்து எடுத்தோன்னு. நாங்களே கேமரா வச்சு எடுத்தோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வீடியோ வந்து புதிய தலைமுறை வீடியோ எடுத்திருக்கீங்க. அவங்க வந்து பீப் சவுண்ட் இல்லாத வீடியோ அவங்கள்ட்ட கிடையாது. புதிய தலைமுறை மீடியாவில் வெளியிட்டிருக்காங்களா, அதில் பீப் சவுண்டு தான் வருது அந்த வார்த்தை. ஆனால் நீங்கள் சொன்ன